வணக்கம், இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி சிடிஎஸ் எக்ஸாம் நான் இன்டர்வியூ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் 2026க்கு ரிலீஸ் ஆயிருந்தது. ஆல்ரெடி அந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி A to Z இன்ஃபர்மேஷன், அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, சேலரி எப்படி இருக்கும், எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், அதில் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணி இந்த 461 வேகன்சியில் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சி அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து சிடிஎஸ் எக்ஸாமுக்கான A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோவில் நான் கொடுத்துட்டேன். இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ வந்து அந்த சிடிஎஸ் எக்ஸாமுக்கான வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க, ரிவைஸ் பண்ணி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றின டீட்டெயிலுமே வந்து இன்றைக்கி காலையில் இந்த வீடியோவில் கொடுத்தாச்சு. அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ் நிறைய பேருக்கு இந்த சிடிஎஸ் எக்ஸாமை பற்றி நிறைய டவுட்ஸ் இருக்குது, அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோ போடணும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான வீடியோ தான் இது. அதாவது இன்ஜினியரிங்கில் நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட் முடிச்சிருப்பீங்களா, உங்கள் டிபார்ட்மெண்ட்கான போஸ்ட் கோட் என்ன, சப்ஜெக்ட் கோட் என்ன, அது கூடவே வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்குது என்னென்னா எம்எஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி மேக்ஸ், இது ரெண்டுத்தில் வந்து எம்எஸ்சி மேக்ஸ் முடித்தவங்க வந்து எந்தெந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம், பிஎஸ்சி மேக்ஸ் முடித்தவங்க எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். இதுதான் வந்து மோரோவர் நிறைய பேரோட டவுட்டாக இருந்தது. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. இதில் நம்ம வந்து இன்ஜினியரிங் அண்ட் வந்து மேக்ஸ் கிராஜுவேட்டில் முடிச்சிருப்பாங்கல்ல, அவங்களுக்கான போஸ்ட் கோட் என்ன, அவங்களுக்கான சப்ஜெக்ட் என்ன படிக்கணும், சப்ஜெக்ட் கோட் என்ன அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது கூடவே எல்லா இன்ஜினியரிங் கேண்டிடேட்டுமே, அதாவது இன்ஜினியரிங்கில் வந்து நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் முடிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்ககிட்ட ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும். ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்னா ஒன்றும் இல்லை, உங்கள் ஐஸில் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் நம்ம கையில் இருக்கணும். அது வந்து நம்ம அப்ளை பண்ணும்போதே அந்த சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. ஸோ வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சர்டிஃபிகேட் உங்கள் கையில் இருக்கணும். இருந்தால் மட்டும் தான் இந்த எக்ஸாமுக்கு வந்து இன்ஜினியரிங் கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ண முடியும். இந்த சர்டிஃபிகேட் நமக்கு எங்கே கிடைக்கும், எங்கேருந்து வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு கவர்மெண்ட் ஐ டாக்டர்கிட்ட வாங்கலாம். அப்படி இல்லைனா நம்மளோட டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஜிஹெச்சில் போய் வாங்கலாம். அப்படியும் இல்லைன்னா ஒவ்வொரு கிராமங்களில் இருக்க பிஹெச், ஆரம்ப சுகாதார நிலையம், அதில் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து டாக்டர் வருவாங்க, அந்த பிஹெச்லேயே வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஜிஹெச்சில் போயிட்டு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து அட்டன் பண்ண போகிறோம், அதனால் ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வேணும்னு அவங்க கிட்ட போய் கேட்டிங்கன்னா, அவங்க வந்து நம்மளோட ஐயை செக் பண்ணிவிட்டு நமக்கான ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் தருவாங்க. இப்போ ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் பற்றி உங்களுக்கு எந்த சந்தேகங்களும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். ஏன்னா வந்து அப்ளை பண்ணும்போதே ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம இன்ஜினியரிங் அண்ட் மேக்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட்டில் வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்க, அப்படி இல்லைனா இன்ஜினியரிங்கில் வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட் முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கான போஸ்ட் கோட் என்ன, உங்களுக்கான டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட்டில் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்றதுல உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் சிடிஎஸ் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து 20/5/2026 ரிலீஸ் ஆச்சு. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்னு பார்த்தோன்னா 25/6/2026 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த டீட்டெயில் பற்றிலாம் நான் வந்து ஆல்ரெடி வீடியோ கொடுத்துட்டேன். இப்போ வந்து சப்ஜெக்ட் கோட் அண்ட் வந்து போஸ்ட் கோடு டீட்டெயில்ஸ் யாருக்கெல்லாம் பார்த்தோன்னா இன்ஜினியரிங் அண்ட் வந்து மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ட்ரிபிள் ஏ டிபார்ட்மெண்ட் பார்க்கலாம். ட்ரிபிள் ஏ டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கான போஸ்ட் கோடு என்னென்னு பார்த்தோன்னா 3664, 3810, 3657, 3812. இப்போ இதுதான் வந்து போஸ்ட் கோடுன்னு தெரிஞ்சிருச்சு. அதாவது ட்ரிபிள் இ நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த போஸ்ட் கோடில் இருக்க எதனாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஏதாவது ஒரு போஸ்ட் கோடுக்கும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை நான் இந்த எல்லா போஸ்ட் கோடுக்கும் எலிஜிபிளா, ட்ரிபிள் இ முடிச்சிருந்தாலே இந்த எல்லா போஸ்ட்டுக்குமே நீங்கள் எலிஜிபிள் தான், எல்லா போஸ்ட்டுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை நான் ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு போஸ்ட்டுக்கும் கூட அப்ளை பண்ணலாம். இந்த எல்லா போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணும்போது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வந்து 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 100 ரூபா. இந்த மாதிரி 4 போஸ்ட்டுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, எனக்கு வந்து குவாலிஃபிகேஷன் இருக்குது, ட்ரிபிள் இ முடிச்சிருக்கேன் அப்படின்னா இந்த 4 போஸ்ட்டுக்கும் 400 ரூபா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக கொடுப்பீங்க. நெக்ஸ்ட்டு இசி பார்க்கலாம். ட்ரிபிள் இ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இசி டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு இசிக்குமே வந்து 3664, 3810, 1657, 3812 இந்த 4 போஸ்ட் கோடும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ட்ரிபிள் இக்கும் இதே 4 போஸ்ட் கோடு தான். அதாவது ட்ரிபிள் இக்கும் இசிக்கும் வந்து ஒரே போஸ்ட் கோடு தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ட்ரிபிள் இ அண்ட் இசி படிச்சிருந்தீங்கன்னா இந்த 4 போஸ்ட் கோடில் எதனாலும் அப்ளை பண்ணிக்கலாம், அல்லது 4 போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் பார்க்கலாம். மெக்கானிக்கை பொறுத்தளவுக்கு இதுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் போஸ்ட் கோடு வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். மெக்கானிக்கலை பொறுத்தளவுக்கு 3268, 3611, 1667, 3008 இந்த 4 போஸ்ட் கோடுக்குமே வந்து மெக்கானிக்கல் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுலேயுமே வந்து 4த்துக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், அல்லது ஏதாவது ஒன்றுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் பார்க்கலாம். சிஎஸ்சிக்கு என்ன போஸ்ட் கோடலான்னு பார்த்தோன்னா 3664, 3810, 1657, 3812 இதுதான் போஸ்ட் கோடு. இது வந்து சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட். இன்ஜினியரிங்கில் வந்து சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கும் ரெண்டுத்துக்குமே வந்து இதுதான் வந்து போஸ்ட் கோடு. இப்போ இந்த வீடியோவில் வந்து இன்ஜினியரிங்கை பொறுத்தளவுக்கு இசிஇ, ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், தென் வந்து சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட், ஐடி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு
5 டிபார்ட்மெண்ட்கான போஸ்ட் கோடு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சிவில் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு சிவிலுக்கு நமக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வாசிச்சாலே தெரியுது சிவிலுக்கு இதுதான் போஸ்ட் கோடு அப்படின்னு நோட்டிஃபிகேஷன்லேயே தெளிவாக மென்ஷன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. தென் இதை தவிர்த்துட்டு நம்ம வந்து மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்க்க போகிறோம். மேக்ஸில் வந்து பிஎஸ்சி மேக்ஸ், எம்எஸ்சி மேக்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த இன்ஜினியரிங்கை பொறுத்து இன்னொன்று சொல்லணும். ஆல்ரெடி வந்து ஐ சர்டிஃபிகேட், ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொன்னோன்னா இந்த இன்ஜினியரிங்கில் மட்டும் நீங்கள் ஃபஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேடு, அதாவது சிஜிபிஏல வந்து 6.5க்கு மேலே இருந்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் கிரேடில் வருவீங்களா? அதாவது நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸை தவிர்த்துட்டு செகண்ட் கிளாஸ்லலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சில போஸ்ட் கோடில் மட்டும்தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இப்போ 4 போஸ்ட் கோட் இருக்குன்னா அந்த 4த்துக்கும் உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஃபஸ்ட் கிரேட் எடுத்திருந்தீங்கன்னா மட்டும், ஃபஸ்ட் கிளாஸில் கிளியர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்து இந்த 4 டிபார்ட்மெண்ட்டுக்குமே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. அது எது அப்படின்னு வந்து நீங்கள் யோசிச்சுட்டு இருக்க வேணாம். நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்கள் சிஜிபிஏ கொடுப்பீங்க, எத்தனை பர்சன்டேஜ்ன்றதை இன்ஜினியரிங்கில் இவ்வளோ பர்சன்டேஜ்னு கொடுப்பீங்க. கொடுத்தோன்னே நமக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே இந்த ஜாப்புக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும்னு அதிலே காமிச்சிரும். அதனால் நான் செகண்ட் கிளாஸில் இருக்கேன், எந்தெந்த போஸ்ட் கோடு வந்து எனக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு வந்து நீங்கள் யோசிக்காதீங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போதே வெப்சைட்லேயே அதை நமக்கு வந்து தெரியப்படுத்திடும். அதாவது நீங்கள் சிஜிபிஏ கொடுத்து தான் அப்ளை பண்ணுவீங்க. அப்ளை பண்ணும்போது நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட், எவ்வளோ சிஜிபிஏ எடுத்திருக்கீங்க அப்படின்னு இன்ஜினியரிங் கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் இது கேட்கும். அப்படி நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்களே சொல்லிடுவாங்க இந்த போஸ்ட் கோடு வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும், நீங்கள் இத்தனை பர்சன்டேஜ் வச்சிருக்கிறதுனால அப்படின்றத மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ் வந்து எல்லாருக்குமே தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட்டு வந்து மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு மேக்ஸில் வந்து யூஜி, பிஜின்னு சொல்லியிருந்தேன்னா யூஜி அண்டர் கிராஜுவேட் அண்ட் வந்து போஸ்ட் கிராஜுவேட் இது ரெண்டுத்துக்குமே வந்து 2 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த 2 கோடில் யூஜி முடிச்சிருக்கவங்களுக்கு என்ன கோட்லான்னு பார்த்தோம்னா 2010 1824, 2010 1824 இந்த 2 கோடுக்குமே வந்து போஸ்ட் கோடுமே வந்து யூஜி முடித்தவங்க, அதாவது பிஎஸ்சி மேக்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எம்எஸ்சி மேக்ஸ் முடித்தவங்களுக்கு வந்து 1861 ஒரு போஸ்ட் கோடும் 3125 அப்படின்ற இன்னொரு போஸ்ட் கோடும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எம்எஸ்சி முடிச்சிருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இந்த 2 போஸ்ட் கோடுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு போஸ்ட் கோடுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணும்போது எக்ஸ்ட்ரா 100 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் வந்து இன்ஜினியரிங் மாதிரி இதில் நீங்கள் ஃபஸ்ட் கிரேட் எடுத்துருக்கணும், ஃபஸ்ட் கிளாஸில் கிளியர் பண்ணியிருக்கணும், ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்ற எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கிடையாது. ஸோ இன்ஜினியரிங் மட்டும் தான் அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷனுமே இருக்குது. ஆர்ட்ஸ்க்கு வந்து அது மாதிரி எந்த பாயிண்ட்ஸுமே கொடுக்கல. இப்போ இந்த வீடியோவில் வந்து நிறைய பேருக்கு சந்தேகம் வர இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் வந்து மேக்ஸ் டிபார்ட்மெண்ட், மேக்ஸில் பிஎஸ்சி மேக்ஸ், எம்எஸ்சி மேக்ஸ் இதுக்கான போஸ்ட் கோட்லாம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை மாதிரி உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கான போஸ்ட் கோடு என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அல்லது இது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன போஸ்ட் கோட்லாம் வேணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கமெண்ட்டில் உங்கள் டிபார்ட்மெண்ட் என்ன, அது மட்டும் இல்லாமல் யூஜி முடிச்சிருக்கீங்களா, பிஜி முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா தனியாக வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அப்படி இல்லைனா உங்கள் கமெண்ட்டுக்கு கீழே நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான்லேயே ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த டிஎன்பிசி அண்ட் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கான அப்டேட் நியூஸ் உங்களுக்கும் வரும். அது கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்து இன்ஜினியரிங் அண்ட் வந்து மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துகிட்டு என்ன போஸ்ட் கோடுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப சந்தேகமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி போஸ்ட் கோடு இதுதான் அப்படின்றத வந்து அவங்களுக்கும் சொல்லுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.